ரிஷிகேஷா. இது ரொம்ப பிரசித்தமான நாமம். பகவானுடைய பேரு ரிஷிகேஷா அப்படின்னு சொல்லி சொல்ற நாமம். ரிஷிகேஷனா ரிஷிகம் அப்படின்னா புலன்கள், ஈஷா அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். ரிஷிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்துவரா இருக்கனால அவனுக்கு பேரு ரிஷிகேஷா. இங்க அந்த நாமம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதற்கு முன்னாடி அப்ரமேயன்னு சொல்லி சொன்னார்ல, ஒருத்தராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாருல்ல, அப்ப அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? அவர் பாட்டு எங்கேயோ இருக்காரு. இப்ப நம்ம கம்பெனில ஓனர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஓனரா, அவர் எங்க இருக்காருனே தெரியாது சார், அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா, இங்க என்ன ஆயிடும்? எல்லா தொழிலாளிகளும் அவங்க இஷ்டத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பூனை போயிடுச்சு அப்படின்னா எலிகளா என்ன ஆயிடும்? கொண்டாட்டம் தான் இல்லையா? அது போல ஒரு கம்பெனில ஓனர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு, எப்ப வருவாருன்னு தெரிய முடியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா இங்க இருக்கவங்க என்ன ஆயிடுவாங்க? ரொம்ப குஷி ஆயிடுவாங்க, எல்லாம் அவங்க இஷ்டத்தை செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் யாரு கண்ணுக்கும் தெரியல அப்படின்னாலும், யாராலையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும், எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் எல்லாத்தனுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருப்பாராம். அதனால இங்க சொல்றாரு ரிஷிகேஷா அப்படின்னு சொல்றாரு. ரிஷிகேஷா அப்படின்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரை கட்டுப்படுத்துறார், யாருடைய புலன்களை கட்டுப்படுத்துறார் அப்படின்னா, முதல்ல சொல்றார் பிரம்மாதி தேவர்களுடைய புலன்கள் என்ன பண்றார் பகவான்? கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது அர்த்தம் சொல்றாரு, பக்தர்களுடைய புலன்கள் என்ன பண்றார் பகவான்? தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இருக்காரு. நான் புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல கொடுத்து வச்சிருக்கோம்? மாயனுடைய கண்ட்ரோல்ல கொடுத்து வச்சிருக்கோம். மாயாதேவி நல்லா பாத்துக்கோங்க, என்ன கையில கொடுத்து வச்சிருக்கோம். அதான் பக்திநாத் டாகூர் சொல்றாரு, ஜீவ் ஜாகோ கௌர சந்திர போலே கோதா நித்ரா பிசாச்சே மாயா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம எல்லாரும் மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கோமா? யாரு மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கோம்? பிசாசு மடியில. பிசாசை பார்த்தாவே பயந்துரும், கனவுல பார்த்தா கூட பயந்து போயிடும். அந்த பிசாசு என்ன பண்ணுது? நம்மளை மடியில படுக்க வச்சுட்டு ஆரி ராரி ராரோ அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கான். நம்மளும் பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கோம். கண்ணை திறந்து பார்த்தோம், ஐயோ பிசாசுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிரும். கண்ணு திறக்காத வரைக்கும் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, அறியாமல் இருக்க வரைக்கும் அழகா படுத்துக்கிட்டு, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்காங்க அந்த அம்மா, எவ்வளவு நல்லா தாளாட்டிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியல பிசாசுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு, நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, பகவானுடைய பாதுகாப்புல என்ன பண்ண புலன்களை கொடுத்துடணும். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் நடந்த உரையாடல் எடுத்து பார்க்கலாம் பாகவத்துல. கிருஷ்ணர் சும்மாவே இருக்க மாட்டார், வேணே நோண்டிக்கிட்டே இருப்பார். சும்மா யாராவது அமைதியா இருந்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது, சும்மா அவங்க நோண்டி விட்டே இருக்கிறது. ருக்மிணி ரொம்ப அமைதியா இருப்பாளாம். சத்யபாமா அப்படி கிடையாது, அப்பப்ப பதில் சொல்லிடுவா. ருக்மிணி அமைதியா இருக்கா இல்லையா, அவரோட அமைதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? உட்காந்து கிருஷ்ணர் நிறைய விஷயத்த பேசுவார். ருக்மிணி, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கையாளாதவனை போய் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நானும் என்ன பண்றேன்? பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அதில் நிறைய பேசுவார் அவர், கிருஷ்ணர் பேசுவார். நம்ம அது பாகவத்துல பேசியிருக்கோம். அதை சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் தெரியுமா? என்னுடைய எதிரிகளுக்கு பயந்து நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு கடலுக்கு நடுவுல உட்காந்துட்டு இருக்கேன். எதிரிகள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துவாரகையில என்னுடைய மாளிகை வச்சுக்கிட்டு கடல் நடுவுல உட்காந்துட்டு இருக்கேன். என்ன போய் நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நல்ல ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பார். ருக்மிணி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா, அமைதியா கேட்டுட்டு இருந்து மயங்கி கீழே விழுந்துருவா. பயந்து, என்னடா நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கீழே விழுந்துட்டாலாம். கிருஷ்ணருக்கு அதுல ஒரு விளையாட்டு அவருக்கு. இந்த மாதிரி சும்மா இருக்கவங்கள உசிப்பேத்தி விட்டு விளையாடுறது. உசுப்பேத்தி இருக்கவங்கள போய் விளையாட மாட்டாரு, அங்க போனா அடிதான் விழும் இல்லையா. சத்யமாமா கிட்ட போனா அவ பதில் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச மாட்டான். ருக்மிணி கிட்ட பேசுவா. அப்புறம் கொஞ்சம் ருக்மிணி இப்ப கொஞ்சம் அவளுக்கு பயம்லாம் தெளிஞ்சு போயிடுச்சு, ரோஷம் வந்துடுச்சு. என்னது, என்ன சொன்னீங்க நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிலா சொல்லிட்டு வருவா. அப்போ ஒரு பதில் சொல்றா, இங்க நான் எதிரிகளுக்கு பயந்து கடலுக்கு நடுவில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதற்கு அர்த்தத்தை அவ சொல்றா. ஆமா, நீங்க கடல் நடுவில் உட்காந்துட்டு இருக்கீங்க, எதிரிகள் பயந்தா உட்காந்துருக்கீங்க. இது எதை தெரியுமா குறிக்குது? பக்தர்களை என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் தன்னுடைய இதயத்துக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாராம். ஏன்னா பக்தனை வெளியில விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவான் அவன்? போய் இந்த ஜட உலகம் அப்படின்ற இந்த சமுத்திரத்துல, இந்த பௌதிக ஆனந்தம் அப்படின்ற சமுத்திரத்துல என்ன பண்ணுவான்? போய் மூழ்கி போயிடுவான. நிறைய எதிரிகள் வெளில காத்துட்டு இருக்காங்களாம் பக்தர்களுக்கு, ஜட இன்பம் அப்படின்னு எதிரிகள் காத்துட்டு இருக்காங்களாம். அந்த எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தி பகவான் என்ன பண்றாரு?
கொண்டு வந்து எங்க வச்சு பாதுகாக்கிறாரு? பகவானுடைய இதயத்தை வச்சு பாதுகாக்கிறாரு. அப்படிப்பட்ட பகவான் நீங்க, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதெல்லாம் வந்து நெகட்டிவா சொன்னாரோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணா இந்த அம்மா பகவானுக்கு குணங்களா பேச ஆரம்பிச்சிட்டா. சோ அப்படி ரிஷிகேஷ அப்படின்னா பக்தர்களை இந்த மாயையினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மனசுக்குள்ள வச்சு அந்த பக்தருடைய புலன்களை காப்பாத்துறாரு இல்லையா, அதனால அவருக்கு பேர் என்னவா? ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த புலன்கள் எல்லாமே திருடர்களா சொல்லப்படுது. இந்த புலன்கள் என்ன பண்ணுது? நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுது. எல்லாம் திருடிட்டு போயிடுது. நம்ம சேர்த்து வச்ச நல்ல பேரு திருடிட்டு போயிடுது. நம்ம இத்தனை நாளா சேர்த்து வச்ச நம்முடைய குணங்கள், நல்ல குணங்களை திருடிட்டு போயிடுது. ஒரு க்ஷணம் தான். நம்ம வரலாறுல நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். பெரிய பெரிய நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க? திடீர்னு காணாம போயிட்டாங்க. எதனால? புலன்கள் அடக்கம் இல்லாதனால. உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஓனர், பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர் ஹோட்டல் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ். எங்க போனாலும் அவர் ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணார்? அவருடைய புலன்களை அடக்க முடியாம சின்ன தவறு பண்ணாரு. அந்த தவறுக்கு உடனே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளில வந்தாரோ இல்லையோ, ஹார்ட் அட்டாக்ல அங்கேயே இறந்து போயிட்டார். ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட எல்லாமே இருந்தது, ஆனா என்ன கிடையாது அவர்கிட்ட? புலனடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால எல்லாம் திருட்டு போயிடுச்சு. அவர் சம்பாரிச்சு வச்சது எல்லாமே திருட்டு போயிடுச்சு. ஸோ அதனால சொல்றாரு, இந்த உலகத்துல நாம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லப்பா, சம்பாதிக்கிற பொருளை என்ன பண்ண, எல்லாத்தையும் பாதுகாக்கணும். சம்பாதிக்கிற பொருளை எப்படி பாதுகாக்க முடியும்? புலன்களை அடக்கினா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். பல்ராம் பிரபு அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லிட்டே இருப்பார். நான் வந்து பஜார்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்திருக்கேன். இப்ப ஒருத்தரையும் காணோம். என்ன காரணம்? புலன்கள் அடக்கம் இல்லாம புலன்கள் என்ன பண்ணிட்டாங்க? இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தி எல்லாத்தையும் காசு செலவு பண்ணி காலி ஆயிட்டாங்க. அதனால புலன்கள் அப்படிங்கிறது திருடர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வீட்டுல ஒரு 5 திருடன் கீழே விழுந்தான். வந்து என்ன பண்ணா? வீட்டுல இருக்க சாமான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்காரர் எஜமானர் வந்து பெரிய செல்வந்தர், ஜமீன்தார். காலைல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. வந்து கேட்கறான், நண்பர் கேட்கிறார், ஏன்பா நீ தான் பெரிய ஜமீன்தார் ஆச்சே, தூக்கிட்டு போனா என்ன, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கே, ஏன் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க? திருட்டு போனதை வச்சு ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. நான் திருட்டு போனதை நினைச்சு அழுகலங்க. அந்த திருடன் என்ன தெரியுமா பண்ணாங்க? என் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் திருடி மூட்டை கட்டி என் தலைமையிலேயே ஏத்தி, ஒருத்தன் கிழக்கு பக்கம் வாண்டான், ஒருத்தன் மேற்கு பக்கம் வாண்டான், ஒருத்தன் வடக்கு பக்கம் வாண்டான், ஒருத்தன் தெற்கு பக்கம் வாண்டான். இப்படி 4 பக்கமும் என்ன இழுத்து சின்ன பின்னமாக்கி அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்ன வச்சுக்கிட்டாங்க. திருடினது கூட தப்பு கிடையாது, என்னையே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல, அந்த திருடர்கள் என்னையே வந்து அடிமையா உபயோகப்படுத்தி தூக்கிட்டு போனாங்க இல்லையா, இதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களாம். சோ அது போல இந்த புலன்கள் என்ன தெரியுமா பண்ணுது? நம்ம சம்பாரிச்சு வச்ச பொருளையே திருடிக்கிட்டு நம்ம கிட்டயே உக்காந்துக்கிட்டு நாம் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்மளே ஏமாற்றிடுது. கண்ணுக்கு நம்ம விட்டுறோமா? கண்ணு என்னெல்லாம் கேக்குதோ கொடுக்குறோம். அழகான விஷயத்த பார்க்கணும், போ உடனே டூர் போடு, டூருக்கு போ, எங்க போய் பார்க்கணும், அங்க போய் நான் சுவிட்சர்லாந்துல போய் இந்த அந்த ஆல்பா மவுண்டன்ஸை போய் பார்த்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் இல்லையா. பிரபுபாதர் ஒரு முறை அந்த மாதிரி டூருக்கு போயிட்டு இருக்கும்போது சுவிட்சர்லாந்துல போயிட்டு இருக்கும்போது அங்க மலையெல்லாம் பாக்குறாரு. பெரிய நல்லா வெள்ளை கலர்ல மலையெல்லாம் இருக்கு. அந்த மலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்தர், பக்கத்துல இருக்க பக்தர் சொல்றாரு, பிரபுபாத் இதுதான் வந்து இந்த உலகத்திலேயே ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது, பாருங்க எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு பளிச்சுன்னு மலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிரபுபா சொன்னாரு, ஸ்வர்க்கமாவது ஒன்னாவது, டேய் ஒரு மரத்தை காணோம், ஒரு பறவையை காணோம், ஒரு மயிலை காணோம், ஒரு தண்ணியை காணோம், எங்க ஊர்ல இதை நரகன்னு சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டார். சொர்க்கம்னா எங்க ஊர்ல வந்து பாரு, இல்லைன்னா சாஸ்திரத்தை படிச்சு பாரு, சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப என்ன பண்றோம்? இந்த கண்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறோம். கண் நம்மளை விடுதா? விடுறதே கிடையாது. காதுக்கு தேவையான பாட்டெல்லாம் கேட்க வைக்கிறோம், தேவையில்லாத பொருளை எல்லாம் கேட்க வைக்கிறோம். காது விடுதா? விடுறதே கிடையாது. மூக்கு நாக்கு எல்லாம் அப்படிதான் நம்மகிட்டயே சேவையை வாங்கி நம்மள என்ன பண்ணுது? கடைசியில கவுத்து விட்டுடுது. அதான் இங்க சொல்றாரு, அப்படிப்பட்ட நம்மளை கவுத்து விடாம நம்மள புலன்களை பாதுகாக்கிறோம் இல்லையா, அதனால அவனுக்கு பேரு ரிஷிகேஷக. நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் இல்லையா, இதுல ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. பகவானிடம் நம்ம பிரார்த்தனை பண்றோம், பகவானே நான் உன்னோட சேவையில் இருக்கணும். ஆனா சேவையில இருக்க விடாம என்னை தடுக்கிறது எது? இந்த உலகத்தினுடைய இன்பங்கள். இந்த உலக இன்பங்கள் என்ன பண்ணுது? என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. அதனால என்னுடைய புலன்களுக்கு நீ ஆனந்தத்தை கொடுத்து என்ன பண்ணு, உன்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். சோ புலன்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு பேர் என்னது?
ராம, ரமயதி இதி ராமஹ அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பகவான் வந்து இந்த புலன்களை காக்கக்கூடியவரா இருக்கார். அதனால அவனுக்கு பேரு ரிஷிகேஷஹ. இன்னும் ஒரு அர்த்தத்தை மத்வாச்சாரியர் சொல்றாரு. ரிஷிகேஷஹ அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறார். ஹர்ஷ ஈ க ஈஷஹ ரிஷிகேஷஹ. ஹர்ஷ அப்படின்னா ஆனந்தம், ஈ அப்படிங்கிறது லக்ஷ்மி, க அப்படிங்கிறது பிரம்ம, ஈஷ அப்படிங்கிறது சிவன். எவன் ஒருவன் லக்ஷ்மி தேவிக்கும் சிவனுக்கும் பிரம்மாவிற்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவனா இருக்கான், அவனுக்கு பேர் என்னது? ரிஷிகேஷஹ அப்படின்னு சொல்றார். அதே போல துருவ மகாராஜன் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றார். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவியத் அகில சக்தி தரஸ்வதாம்ன அந்யாம் தஹஸ்த சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணா நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். எங்கேயோ கேட்ட பிரார்த்தனை மாதிரி இல்ல இது? புருஷுக்தமா? நான் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் தான் சொல்றேன் இல்லையா? யோந்த பிரவிஷமாஜமாம் பிரசுப்தாம் சொல்றேன் இல்ல? இந்த சுக்தத்துடைய அர்த்தம் என்ன? துருவ மகாராஜா சொல்றாரு, எனக்குள்ளார புகுந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? புலன்களை வேலை செய்ய வச்சிருக்கீங்க. எப்படி ஒரு ஜடத்துக்குள்ளார ஒரு பிணத்துக்குள்ளார பிராணன் போனா அந்த பிராணம் என்ன, அந்த ஜடம் என்ன உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருமோ, அது போல எனக்குள்ளார நுழைஞ்சு என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்னுடைய புலன்களை இப்ப பேச வச்சிருக்கீங்க. அப்படி என்னுடைய ஞானத்திற்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சுக்தம், இந்த துருவஸ்துதியில முதல் ஸ்லோகம். சோ அந்த ஸ்லோகத்தை இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த புலன்கள் எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறார், அவருக்கு பேரு ரிஷிகேஷஹ.